நம்மளுக்கே தெரியாம அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால என்னைக்குமே அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் இருக்கணும். நம்மளை பத்தி ஏதோ ஒரு சூழ்நிலைனா உடனே என்ன ஓடுது என்னுடைய மைண்ட்ல, அட்டென்ஷன் வைக்கணும். எப்பவுமே தன்னை பத்தி பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக் பண்ணணும். அப்ப அந்த பாசிட்டிவான செல்ஃப் டாக் நமக்கு வருதா, அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எது? அது அந்த விதமான எந்த வித பாசிட்டிவ் டாக்கா இல்ல நெகட்டிவான செல்ஃப் டாக்கா, அதுக்கு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு சில பிலீஃப் நம்ம வச்சிருக்கோம். நம்மளை பத்திய ஒரு நம்பிக்கைகள் வச்சிருக்கோம். அந்த பிலீஃப்ஸ் நம்ம அதை சொல்றோம், நம்பிக்கைகள். தன்னை பத்திய ஒரு சில நம்பிக்கை தானே சொல்றோம் பிலீஃப் தமிழ்ல. தன்னை பத்திய ஒரு சில தீர்மானம் நம்மளே எடுத்து வச்சிருக்கோம். அந்த பிலீஃப் எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த பிலீஃப் எப்படி வந்தது? எது? அதாவது நம்மளை பத்தியே நம்ம செல்ஃப் டாக் நம்மளே அறியாம உள்ளுக்குள்ள பின்னால ஓடிக்கிட்டு இருக்கு. நீ இப்படி உன்னால இது முடியும், உன்னால இது முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நமக்கே தெரியாம உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த செல்ஃப் டாக்குக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்மளா உருவாக்கி வச்ச ஒரு பிலீஃப். அந்த பிலீஃப் எப்படி உருவாக்கி வச்சோம்னா நம்ம பலவிதமான அனுபவங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணிருப்போம், நமக்கு அது கிடைச்சிருக்காது. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு இந்த முயற்சி நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு ஒரு பிலீஃபை நம்ம வளர்த்து வச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் நாமளே நிறைய யூகம் பண்ணி வச்சிருப்போம். நம்ம இப்ப எல்லாருக்குமே எடிசன் தெரியும் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். பல்ப், எலக்ட்ரிக் பல்ப் அவர் கண்டுபிடிச்சு வச்சார். அவருடைய ஒரு லெபார்டரி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? அவருடைய லெபார்டரி எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, அவருடைய லெபார்டரி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லா உபகரணங்களும் நிறைய அங்கங்க அப்படியே நிறைய இருந்திருக்கும். அப்புறம் சொல்லுங்க, அவருடைய லெபார்டரி எப்படி இருந்திருக்கும், அவர் எப்படி இருந்திருப்பாரு சொல்லுங்க நீங்க அதை பத்தி. அவர் ஆராய்ச்சியிலே இருந்தார் இல்லையா? சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கும்? அன்கிளீனா இருக்கும் லெபார்டரி. கச்சமுச்சன் அங்கேயும் இங்கேயும் எல்லா சாமானும் எல்லாம் போட்டு வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், பேப்பர்ஸ் நிறைய இருக்கும், ஒரு மாதிரி அன்கிளீனா இருக்கும். வேற மெழுகுவத்தி. அடுத்து கேட்க வரலான்னு இருந்தேன் நான். வெளிச்சம் எப்படி பிரைட்டா இருக்குமா கம்மியா இருந்திருக்குமான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஓகே, அப்புறம் மெழுகுவத்தி இருந்திருக்கும். அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். அப்புறம் அவரு ஷேவ் பண்ணாம, ஹேர் கட் பண்ணாம அப்படியே அவரு அப்படியே ஆராய்ச்சியிலே இருந்திருப்பாரு. அவருடைய லெபார்டரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. பக்காவான பில்டிங், ஒரு ஆபீஸ் மாதிரி. அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனர். அவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அவருக்கு சொல்லி ஒவ்வொரு ஃபார்முலாவை சொல்லி அதை வேலை பண்றதுக்காக சொல்லி எல்லாம் செய்துட்டு இருந்தாரு. நீட்டான இடம், அவரும் நல்ல நீட்டா தான் இருந்தாரு. கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு கூட இருந்தாரு. அவருக்குன்னு தனி ஒரு கேபின் இருந்தது.
எப்படி இருந்திருக்கு? லெபார்டரின உடனே அப்படியே கங்கமச்சான எக்யூப்மெண்ட்ஸும் அது வந்து சுத்தம் இல்லாம அவரு வேற தாடியை வளர்த்தி விட்டீங்க அவருக்கு. நம்மளா நிறைய விஷயம் யூகிச்சு இப்படிதான் இருக்கும்னு பிலீவ் வேற. என்னமோ நேர்லயே போய் பார்த்த மாதிரி. இது ஒரு விஷயம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாமளா வந்துதான் யூகிச்சு நம்மளா நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான் அப்படின்னு மத்தவங்களுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். ஏதோ ஒரு வேலை, ஏதோ நீங்க சொன்ன வேலையை யாரோ உங்க வீட்டுலயோ இல்ல அவங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க கலீகோ யாரோ ஏதோ ஒரு வேலையை அவங்க செய்யாம விட்டுட்டாங்கன்னா எப்பவுமே இப்படிதான் அப்படின்ட்டு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்ததை வேற சேர்த்தி வச்சு சொல்லிட வேண்டியது. அந்த மாதிரி எல்லாம் பிரெயின் நல்லா வேலை பண்ணும். தேடி கண்டுபிடிச்சு பழைய ஃபைல்ல இருந்து அந்த சம்பவத்தை சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு. அதே மெத்தடு தன்மையிலையும் செலுத்துறோம் நம்மளே அறியாம. என்னால இதுதான் பண்ண முடிஞ்சிருந்தது, அது பண்ண முடியல, அதனால நான் இப்படிதான் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்மால வந்து முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா எல்லாமே முடியும். இப்ப நான் வந்து உங்களுக்கு முன்னால இப்ப நான் நின்னுட்டு இருக்கிறேன். சோ இப்போ நீங்க ஒரு மேபி ஒரு 80 பேர் 100 பேர் இருக்கீங்கன்னு நீங்க ஒரு 100 பேருக்கு முன்னாடி நானும் இப்போ நிக்கிறேன். 1000 பேருக்கு முன்னாடி நின்று நம்ம கிளாஸ் பண்ணியிருக்கோம். 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் குரூப்லயும் போய் நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு பேசுவோம் அப்படின்னு கூட நான் நினைச்சு கூட பார்த்ததுல, கற்பனை கூட பண்ணி பார்த்ததுல. ஏன்னா என்னால முடியவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு நான் வந்து எழுதி வச்சிருந்தேன் புத்தியில. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 10 பேர் பார்த்துட்டாலே கிடுகிடுன்னு நடுங்கும். சும்மா ஒண்ணுமே இல்லை, வீட்டுல கெஸ்ட் வந்தா கூட வாங்க அப்படின்ட்டு உள்ள போயிடும், எனக்கு பேச வராது. அதனால எப்பவுமே தனிமைதான். எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், ஆனா வந்து தனியா இருக்கும். அப்ப என்னால முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடியாது. அது ஒரு சின்ன என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புறேன். காலேஜ்ல வந்து படிக்கும் போது வழக்கம் போல நல்லா படிச்சதுனால எல்லாருக்குமே தெரியும், கிளாஸ் டாப்பருங்கிறதுனால. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கும் போது காலேஜ்ல வந்து எலெக்ஷன் வந்தது. அப்ப காலேஜ் எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இயருடைய எண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க செகண்ட் இயர் ஆயிடுவாங்க. செகண்ட் இயர்ல இருக்கிறவங்க தான் செக்ரட்டரி போஸ்டுக்கு வந்து வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ந்தெடுத்து எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க. அப்ப எங்க கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி செக்ரட்டரி போஸ்டுக்கு நிக்க வச்சுட்டாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிவியர் ஜாண்டிஸ், டைபாய்டு அந்த மாதிரி வந்து டோட்டலி பெட் ரிடன் ஆயிட்டாங்க. பட் எங்களுடைய டீன் அந்த மேம் வந்து சொன்னாங்க, இல்ல நம்ம ஃபேக்கல்ட்டில இருந்து கண்டிப்பா ஒருத்தர் போய் கண்டெஸ்ட் பண்ணி ஆகணும் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு. அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அப்போ கேட்டிருக்காங்க போல. அப்போ உடனே கிளாஸ் டாப்பர் இவ, அதனால இவளை வந்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு எலெக்ஷன் நிக்க வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டீன் கூப்பிடுறாங்க. நான் போறேன். போனோடனே அவங்க சொல்றாங்க, அம்மா இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணு, யூ ஆர் கோயிங் டு கண்டெஸ்ட் ஃபார் தி எலெக்ஷன் செக்ரட்டரி போஸ்ட். எனக்கு அவ்வளவுதான் நடுங்கிடுச்சு. நடுக்கத்துல வாய் கூட வரல, என்னால முடியாதுன்னு சொல்றது கூட வரல. பிளஸ் பெரியவங்க சொல்றாங்கன்னு ஒரு மரியாதையோ இல்லை ஒரு பயமோ என்னவோ வாயவே திறக்க முடியல. மிஸ் மேம் மேம் அப்படின்னு பேசாம நின்று அப்புறம் அவங்க சைன் போடு அப்படின்ட்டாங்க. போட்டேன். அப்புறம் நம்ம கிளாஸ்க்கு போன உடனே நினைச்சேன், நான் எந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன், எப்படி நான் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓ
ஓ ஓகே ஓகே, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம், டோன்ட் வரி அப்படின்னு என்னுடைய போட்டோலாம் வச்சு பேனர்லாம் போட்டு ஓட் ஃபார் ரஞ்சனி அது இது என்ன பண்ணுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் தயாராகுது. பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது நடுக்கும். அப்புறம் என்னன்னா எல்லா கிளாஸுக்கும் போய் ஷார்ட் ஸ்பீச் கொடுக்கணும், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேன்வாஸ் பண்ணணும் இல்ல எலெக்ஷனுக்கு. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, நீ போ எல்லா ஸ்கூலும் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் போகணும், கிராஜுவேஷன் கிளாஸுக்கு போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் போகணும், எல்லாம் போகணும். எனக்கு அவ்வளவுதான். எனக்கு சாப்பாடே இறங்கல எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், சின்ன வயசுல இருந்தே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நடுக்கம் வந்துருச்சு. அப்ப உடனே அங்க காலேஜ்ல ஒரு கோயில் இருக்கு, ராமகிருஷ்ணா கோயில். அப்ப அங்க போய் கொஞ்ச நேரம் அப்படியே சைலன்ஸ்ல உட்கார்ந்தேன். இப்பயே போய் கொஞ்ச நேரம் சைலன்ஸ்ல உட்காந்துட்டு மனசு திடமா வச்சுட்டு டீன் கிட்ட போய் நம்ம சொல்லி வித்ட்ரா பண்ணிடணும் அப்படின்னு போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்து அப்படியே சைலன்ஸ்ல உட்காரும் போது தோணுச்சு, ஏன் இந்த பதட்டம் வருது? அப்ப உடனே எனக்குள்ள இருந்தே ஒரு குரல் வருது, ஒரு மாற்றம் வரப்போகுது, அதனாலதான் பதட்டம், மாற்றத்துதான் பதட்டம் அப்படின்னு உள்ள இருந்து ஏதோ ஒரு குரல் வருது. சைலன்ஸ்ல உட்காரும் போது நம்ம உள் மனசு பேசுறதை நம்ம நல்லா கேட்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ சரி, why can't I try, let me give it a try அப்படின்னு ஒரு தாட். அது என்னது, பாசிட்டிவான ஒரு தாட். என்னால முடியாது, அது பண்ண முடியாது, இவ்வளவோ நெகட்டிவ் ஓடிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு தாட் நான் கொண்டு வந்தேன், சரி ட்ரை என்ன, ஒவ்வொரு கிளாஸுக்கு போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. ஒரு 4 லைன் இந்த காலேஜுக்காக என்ன பண்ணுவோம், என்ன நல்லது நான் பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு 4 லைன் மட்டும் எழுதி பண்ணிட்டு அதையே போய் எல்லா பக்கமும் சொல்லிடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மனசுல ஒரே ஒரு பாசிட்டிவ் தாட் உடனே ஆக்ஷன்ல அங்கேயே உட்கார்ந்து ஒரு 4 லைன் எழுதினேன். எழுதிட்டு ஓகே இதை நான் போய் பேச போறோம் அப்படின்னு. எனக்கு பின்னால வர்ற கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. கூட்டத்தோட ஒவ்வொரு கிளாஸுக்கு போவேன், போய் நேரம் அந்த செவரு தான் பார்ப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன். நான் இந்த காலேஜுக்காக இதை பண்ண போறேன், அதை பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால எனக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். எனக்கு பின்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கோஷம் போட்டு வந்துடுவாங்க. இப்படி எல்லா கிளாஸுக்கு போய் எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சது, அப்பாடான்னு இருந்தது. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எலெக்ஷன் அன்னைக்கு காலையில ஆடிட்டோரியம்ல எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவாங்க. அப்ப கடைசியா ஒரு பிரச்சாரமா என்ன சொல்றது, ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் ஆடிட்டோரியம்ல. யாரெல்லாம் செக்ரட்டரி அண்ட் பிரசிடென்ட் போஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து. உடனே அவ்வளவுதான், எனக்கு உயிரை போட. ஏன்னா அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு கிளாஸ்லயும் இப்ப என்ன பேசணுமோ அதையா பேச முடியும், ஏன்னா எல்லாருக்கும் தெரியுமே என்ன பேசுறேன்னு. மறுபடியும் உட்கார்ந்து சரி ஒண்ணும் பண்ண முடியாது, காலம் விட்டுட்டோம் அப்படின்னு உட்கார்ந்து மறுபடியும் உட்கார்ந்து ஒரு 4-8 லைன் எழுதி, அப்புறம் அதை மனப்பாடம் நைட்டு தூக்கமே வரல, மனப்பாடம் பண்ணி 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 சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா ஆடிட்டோரியம்ல போய் காலையில போய் அதே மாதிரியே யாரையுமே பார்க்காம நேர செவுத்த பார்த்து பேசிட்டு ஆடிட்டோரியம்ல ஒரே நடுக்கம். அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மாதிரி காய்ச்சல் படுத்துட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவு நாளா உள்ளுக்குள்ள தெரிஞ்சு காய்ச்சலா அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ரிசல்ட்ல என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? செக்ரட்டரி போஸ்ட்ல நான் வின் பண்ணனா என்ன நினைக்கிறீங்க? நான் தோத்துட்டேன், நான் வின் பண்ணல. செக்ரட்டரி போஸ்டுக்கு நான் வின் பண்ணல. பட் எனக்கு வின் பண்ண ஒரு ஃபீலிங், எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்? என்னுடைய பயத்தை நான் வென்றுட்டேன், என்னுடைய பயத்தை நான் வின் பண்ணிட்டேன். சோ எனக்குள்ள அவ்வளவு ஒரு மாற்றம் எனக்குள்ள. அந்த ஒரு 3 நாள்லயே பாத்தீங்கன்னா அந்த few daysக்குள்ள அவ்வளவு பெரிய மாற்றம் எனக்குள்ள. அந்த பயம் போயிடுச்சு. எனக்கு பேச தெரியாது, என்னால முடியாது அப்படிங்கிற பயம் போயிடுச்சு. பயத்தை வென்றவனா நான் ஆக்கிட்டேன். அது எனக்கு பெரிய வெற்றி. சோ போட்டிக்கு நின்னதை
இருந்ததுனால, அங்கங்க என்னோட போஸ்டர்ஸும் இருந்ததுனால எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இட் ஆல்சோ கேவ் மீ கான்ஃபிடன்ஸ். கிரவுண்ட்ல போகும்போது ஹாய் சொல்லுவாங்க எனக்கு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ப்ரோக்ராம், சும்மா ஏதோ ஒரு என்எஸ்எஸ்க்கு வெளியில எங்கேயாவது போவோம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுங்கம்பாங்க என்னைய. அதெல்லாம் ஒன்றும் பண்ணதே கிடையாது. அப்படியே பண்ணியாச்சு, ஒரு வெல்கம் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாச்சு. நன்றி உரை ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கணும்பாங்க. இப்படி ஒவ்வொன்னா அப்ப டோட்டலி அந்த ஒரு ஸ்டேஜ் பேரே போயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது என்ன? இந்த ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டிலே ஒரு மாற்றம். அவ்வளோ ஒரு ஷை, ரிசர்வ்டு, ரொம்ப பயந்த சுபாவம், இது வந்து டோட்டலி மாறிடுச்சு. அப்ப அதுக்கு காரணமா இருந்தது என்ன?